அம்மா. கார்த்தி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்ப்பா. அங்க தாத்தா பாட்டி எல்லாரும் சௌக்கியம் தானே? நான் இப்ப மாமா வீட்டுல இருக்கேம்மா. அண்ணா வீட்லயா? ஆமாம்மா. அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. கூட பிறந்த பொறப்பு. ஆனா இப்படி விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே கடவுளே. அம்மா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இத்தனை வருஷமா எல்லாம் சரியாயிடும்னு தான் நானும் அப்பாவும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எதுவுமே சரியாகலையே. மாமா பத்தியும் அவரோட ஃபேமிலி பத்தியும் இவ்வளவு நாள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லப்பா, நிலைமை சரியாயிடுச்சுன்னா சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட. அண்ணன் சந்தோஷமா இருக்காரா? அவருக்கு இங்க எல்லா வசதியும் இருக்குமா, ஆனா மரியாதை மட்டும்தான் இல்ல. வெளியே பார்க்க நார்மலா இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு தான் இருக்காரு. அப்படியா? ஆமாமா. அவர் பேசினதை நானே கேட்டேன். நம்ம எல்லாரையும் பார்க்கணும், பேசணுன்ற ஆசை அவருக்கு இருக்கு. ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் இங்க இல்லாததால நம்மள பார்க்க முடியலன்னு கஷ்டப்படுறாரு. அண்ணன் ரொம்ப நல்லவர் கார்த்தி. ஆனா அவருக்கு வாட்ச பொண்டாட்டி தான் சரியில்லை. நம்ம யாரையுமே அவர்கிட்ட அண்ட விடாம இத்தனை வருஷமா அவரை புடிச்சு வச்சிட்டு இருக்கா. அவளோட கை பொம்மையா ஆனதுனாலதான் அண்ணன் நம்ம எல்லாரையும் விட்டு விலகி போயிட்டாரு. எப்ப அவரை பழைய மாதிரி பார்த்து அண்ணன்னு வாய் நிறைய கூப்பிட வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியலையே. நான் தினமும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்களை பழையபடி ஒன்னாக்கு சாமின்னு வேண்டாத நாளே கிடையாது. நீங்க இப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா அவரை பத்தி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். கார்த்தி, எனக்கு எங்க அண்ணனை பார்க்கணும் போல இருக்குப்பா. நான் அங்க வரட்டுமா? எனக்கு புரியுது. ஆனா இப்ப இங்க நிலைமை சரியில்லைம்மா. நீங்க இங்க வந்தா பிரச்சனை பெருசாதான் ஆகும். உங்களை வச்சு நானும் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நீங்க இங்க வர்றது சரியா இருக்காதுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னப்பா இப்படி சொல்ற? இல்லம்மா, நான் சொல்ற காரணத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷமா. என்ன? உன்னை பார்க்க தான் வந்தேன். பாத்துட்டல, கிளம்பு. உன்கிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன பேசணும்? அம்மா சொன்னாங்கன்றதுக்காக சேதுபதி தாத்தாவோட பேரனை நீ கண்டுபிடிச்சு கொடுக்காத, புரியுதா?